தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் ஸ்டடி. ஜெபிக்கலாம். பிதாவை இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், உன்னதர், சர்வ வல்லவர். எங்கள் மேல் அன்பாயிருக்கிற தேவன், எங்களுக்கு உதவி செய்கிற தேவன், எங்களை ஆசிர்வதிக்கிற தேவன். பிதாவே, நீர் நல்லவர். நீர் எங்களை குறித்து யோசிக்கிறவர், எங்களை கைவிடாத தேவன். தாப்பனே, ரட்சிப்பை உண்டு பண்ண எங்களால் முடியாது. மனிதனால் கூடாத காரியத்தை நீர் உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை அனுப்பி உண்டு பண்ணினீர். பிதாவே, நீர் எங்களுக்கு உண்டு பண்ணி கொடுத்திருக்கிற இந்த ரட்சிப்பிற்காய் ஸ்தோத்திரம். நீர் உண்டு பண்ணின இந்த மீட்பிற்காய் ஸ்தோத்திரம். தாப்பனே, நீர் எங்களுக்கு உண்டு பண்ணியிருக்கிற இந்த மகிமையான மீட்பு, இந்த மகிமையான ஆசீர்வாதங்களை குறித்து எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் பெரியவர், சர்வ வல்லவர், எங்களுக்கு உதவி செய்கிறவர். பிதாவே, இந்த மீட்பினால் நாங்கள் பெற்ற ஸ்லாக்கியங்களை எங்கள் வாழ்வில் கடைபிடிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்கள் வெளிப்படட்டும். பிதாவே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்கள் தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசைகளை பூர்த்தி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, நன்மைகள் உண்டாகட்டும், ஆறுதல் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நான் குறிப்பாக நம்மால் செய்ய முடியாததை அவர் செய்திருக்கிறார் என்ற தலைப்பில் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இந்த மீட்பை உண்டு பண்ண நம்மளால் முடியாது, ஆனால் அவர் உண்டு பண்ணியிருக்கிறார். இவ்வளோ நாளாக மனுக்குலத்தின் பிரச்சனை ஒரு ஆவிக்குரிய பிரச்சனை. பாவம், மரணம், சாபம், இவையெல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள். அதற்கான தீர்வு ஆவிக்குரிய தீர்வு தான். இயற்கையான தீர்வுகள் இவைகளை ஒன்றும் செய்ய முடியாது. இயற்கையான தீர்வுகள் இந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியாது அப்படின்றத குறிச்செல்லாம் பார்த்தோம். நமக்கு ஒரு ஆவிக்குரிய சத்துரு இருக்கிறான். அவன் மனிதனை கொல்லவும் அழிக்கவும் அவனிடத்திலிருந்து திருடவுமே வருகிறான் என்பதை குறித்தெல்லாம் பார்த்தோம். நம்முடைய மீட்பை உண்டு பண்ண இயேசு எப்படி தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தார். கர்த்தர் இந்த மீட்பிற்கான பதிலை ஆதியாகமம் முதற்கொண்டு கர்த்தர் எப்படி போதித்து கொண்டு வருகிறார். மனிதனுடைய மீட்புக்கு பலி அவசியம். குற்றமற்ற மாசற்ற ஒரு பலி அவசியம். பழைய ஏற்பாட்டில் இயேசு வெளிப்படுவதற்கு முன்பாக கர்த்தர் மிருக பலியை மனிதனுடைய பாவ நிவாரணமாக கொடுத்திருந்தார். மிருகத்தின் இரத்தம் மனிதனுடைய பாவத்திற்கு நிவாரணமாக இருந்தது என்பதை குறித்து பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி கர்த்தர் தேவ ஆட்டுக்குட்டியாக நம் ஆண்டவராகிய இயேசுவை அனுப்பினார். அது எப்படி பழைய ஏற்பாட்டிலிருந்தே நமக்கு போதிக்கப்பட்டு வருகிறது என்பதை குறித்தெல்லாம் பார்த்தோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஏதோ ஒரு தனி மனிதனுடைய பாவத்தை மட்டுமல்ல, இல்லை ஒரு ஊர் இல்லை ஒரு தேசத்தின் பாவத்தை போக்குகிற பலி மட்டுமல்ல, உலகத்திற்கே மன்னிப்பை கொண்டு வரக்கூடிய நித்திய பலியாக இருந்தார் என்பதை குறித்து பார்த்தோம். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக நம்முடைய ஆண்டவராக இயேசு வந்தார் என்பதை குறித்து பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டாக கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதல்ல நம்ம டெக்ஸ்ட்டை வாசிச்சிருவோம். ஹல்லேலூயா. அதை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற அந்த பாயிண்ட்டை குறித்து பார்க்கலாம். ஹல்லேலூயா. முதலாவதாக 1 கொரிந்தியர் 1 அதிகாரம்
18ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. அந்தப்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்சத்து தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதராகிலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாக இருக்கிறார். 2ஆம் அதிகாரத்துக்கு போவோம். இன்னைக்கு முதல் வசனத்திலிருந்தே வாசிக்கலாம். சகோதரரே, நாங்கள் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களில் இருந்தேன். உங்கள் விசுவாசம், கவனிங்க, மனுஷருடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருந்தது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன், சொல்லுங்க, தேவன் நம்முடைய மகிமைக்காக, சொல்லுங்க, என்னுடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். இதில் நம்ம ஒரு கான்ட்ராஸ்ட்டை பார்க்க முடியும் இல்லையா? தேவ ஞானம், மனித ஞானம், தேவ பலன், மனித பலன். ஹல்லேலூயா. நீங்கள் அடுத்த வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா கூட கர்த்தர் இதிலே தான் கண்டினியூ பண்ணுறாரு. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே. ஆக்சுவலாக ப்ரீவியஸ் மெசேஜ் சாப்டருக்கு போனீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் நம்ம 24 நிப்பாட்டினோம் இல்லையா? 25 பார்த்தீங்கன்னா, இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கிறது, தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாக இருக்கிறது. அப்போ இந்த ஒரு கான்ட்ராஸ்ட்டை பார்க்குறோம். தேவ ஞானம், மனுஷ ஞானம், தேவ பலன், மனித பலன். மனிதன் தன்னுடைய ஞானத்தில், தன்னுடைய பலத்தில் அவன் ரட்சிப்பை உண்டு பண்ண முடியாது. ரைட்? நம்ம பார்க்குறோம், ஆரம்பத்திலேருந்தே பார்க்குறோம். அவனால் பாவத்தை மேற்கொள்ள முடியலை. பாவத்திற்கான பரிகாரத்தையும் அவனால் உண்டு பண்ண முடியல. எத்தனையோ பரிகாரத்தை யாரெல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள், அந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமும் அந்த பாவ உணர்வு அவனை விட்டு விலகுவதே கிடையாது. மக்கள் எல்லா விதமான பரிகாரங்களையும் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. மலை மேலே ஏறுறாங்க, அந்த ஆறில் போய் குளிக்கிறாங்க, இந்த ஆறில் போய் குளிக்கிறாங்க, இந்த பரிகாரம் அந்த பரிகாரம் என்னென்னமோ எல்லாரும் ட்ரை பண்ணியிருக்காங்க. இத்தனை 1000 ஆண்டுகளாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எதுவுமே மனிதனுடைய பாவத்தை போக்குவதும் கிடையாது, அந்த குற்ற உணர்ச்சியை நீக்குவதும் கிடையாது, ஏன் அந்த பாவத்திற்கான தண்டனையை தவிர்ப்பதும் கிடையாது, முடியாது. ஏன்னா மனித மூளையில் அவனாக யோசித்து சொன்ன ஒரு காரியம் தேவனுக்கு முன்பாக அது கிரியை செய்வதில்லை. கவனிங்க, உருவாக்கினவர் தேவன், நம்ம கணக்கு கொடுக்க போவது தேவனுக்கு முன்பாக. அவருக்கு தான் தெரியும் எது சரியான பரிகாரம் என்பது.
மனுஷனாக ஒன்று யோசித்து அவனாக ஒன்று சிந்திச்சு அவனாக ஒன்று முடிவு பண்ணி அவனாக இதுதான் சரின்னு சொன்னால் அது அவன் வேணால் அதை தன்னைத்தானே ஏமாற்றிக்கலாம், இது ஒர்க் ஆகும் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு. ரைட்? ஆனால் தேவனுக்கு முன்பாக அது பிரயோஜனமற்றதாக இருக்கிறது. மனுஷன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறான். பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், கர்த்தர் ஒரு 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 வழிமுறையை வச்சிருக்கிறார். ஒரு தேவாலயத்தை அவரே சொல்கிறாரு, எப்படி தேவாலயம் கட்டப்பட வேண்டும், தேவாலயத்துக்குள்ளே என்ன இருக்கணும். ரைட்? உடன்படிக்கை பெட்டி, கிருபாசனம், மகாபரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், அப்புறம் பலி கொடுக்குற அந்த பலிபீடம், மக்கள் கூடுகிற அந்த இடம், ரைட்? யார் ஊழியம் பார்க்கணும், எந்த குடும்பத்தார் ஆசாரியர்களாக இருக்கணும், எந்த கோத்திரத்தார் ஆசாரியர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏன்னா ஆசாரியர்கள் எல்லாருமே ஆரோனின் குடும்பத்தார். தேவனுடைய அந்த ஆலயத்தின் ஊழியங்களில் ஈடுபடுவது லேவி கோத்திரத்தார். ரைட்? இதெல்லாம் கர்த்தரை சொல்லிக் கொடுக்குறார். எந்த திசத்தில் பண்டிகை கொண்டாட வேண்டும், எந்த மாதம் எந்த நாள் என்ன பண்டிகை கொண்டாடணும், ரைட் அப்படின்னு கர்த்தரை சொல்லிக் கொடுக்குறார். கர்த்தர் போதிக்கிறார் பாருங்க. இதை இஸ்ரவேலர் கடைப்பிடித்து கொண்டு வர்றாங்க. ஆனால் ஒரு காலத்தில் இஸ்ரவேல் தேசம் சாலமனின் பாவத்து நிமித்தம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. யூதா கோத்திரத்தாருக்கு ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா கோத்திரம் கொடுக்கப்படுது. யூத சாம்ராஜ்யம் யூதா கோத்திரத்தார், பெஞ்சமின் கோத்திரத்தார், ரெண்டு கோத்திரம். ரைட்? அதுவும் கர்த்தர் தாவீது நிமித்தம் அப்படி செய்கிறார். ரைட்? இஸ்ரவேல் சாம்ராஜ்யம் 10 கோத்திரத்தை உடையதாக இருந்தது. அந்த ராஜ்யத்திற்கு, இஸ்ரவேல் ராஜ்யத்திற்கு கர்த்தர் ஒருவனை ராஜாவாக கொடுக்கிறார், யெரொபெயாம், நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம். அப்போ அவன் பார்த்திங்கன்னா நல்லவனாக தான் இருந்தான். கர்த்தர் அவனை ராஜாவாக ஏற்படுத்தினதுக்கப்புறம் அவனுக்குள்ளே ஒரு பயம் வருது. என்ன பயம்னு பார்த்தோம்னா, கர்த்தரை பின்தொடர்வதற்கு கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த எருசலேம் பட்டணத்துக்கு இந்த இஸ்ரவேல் மக்கள்லாம் போய் ஆராதனை செஞ்சாங்கன்னா, அங்கே இருக்கிற தேவாலயத்துக்கு இவங்க வருஷத்தில் ஒரு 3 தடவை அட்லீஸ்ட் எல்லா ஆண்களும் அங்கே இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக போய் நிற்கணும், வருஷத்துக்கு 3 தடவையாது. அப்போ இப்படி அவங்க போனாங்கன்னா அங்கே போய் பலி செலுத்தி அங்கே ஆராதித்து அங்கே இருக்கிற மக்களோட உறவாடி, ரைட், இப்படிலாம் பண்ணால் தன்னுடைய ஆளுகைக்கு ஆபத்து வந்துடும். அவன் பயந்தான். கர்த்தர் சொல்லியிருந்தார், நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சின்னா தாவீதுக்கு எப்படி நான் ஒரு நிலையான வீட்டை கட்டி கொடுத்தனோ அதே மாதிரி உனக்கும் செய்வேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அவன் கர்த்தரை நம்பலை பாருங்க. கர்த்தரை நம்பாமல் அவன் என்ன செய்கிறான், இல்லை அங்கே போனால் அவங்க ரெகொபெயாம், அப்போ சாலமனின் குமாரனாகிய ரெகொபெயாம் தான் அங்கே ராஜாவாக இருந்தான் யூதா கோத்திரத்துக்கு, யூதா சாம்ராஜ்யத்திற்கு. அப்போ அவன் முன்னாடி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான்னா, இவனாக ஒரு கடவுளை உருவாக்குறான். ரைட்? அதை நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். ரைட்? வாசிக்கலாம். 1 ராஜாக்கள், ஹல்லேலூயா டு ஜீசஸ். 1 ராஜாக்கள் போகலாம். இங்கே 1 ராஜாக்களில் ஹல்லேலூயா ஆரம்பங்களில் சாலமன் ஆண்டதை குறிச்செல்லாம் நம்ம பார்க்குறோம். 10ஆம் அதிகாரம் வரைக்கும் அது நல்லா போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 12ஆம் அதிகாரத்துலேருந்து இவன் யெரொபெயாம் என்ன பண்ணான் அப்படின்றத குறிச்செல்லாம் வேதம் நமக்கு போதிக்கிறது. 28ஆம் வசனத்திலேருந்து வாசிப்போம். 12ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 12:28. ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி, சொல்லுங்கள், யோசனை பண்ணி. யார் யோசனை பண்ணால்? கர்த்தர் யோசனை பண்ணலை, கர்த்தர் கொடுக்கல. ரைட்? இவனாக ஒன்று யோசனை பண்ணுறான். வித்தியாசத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. அங்கே நம்ம ஆரம்பத்தில் பார்த்த அந்த தேவாலயம் ஆசரிப்பு கூடாரம், தேவாலயம், இதெல்லாம் கட்டப்பட்ட விதமெல்லாம் மனுஷ ஆலோசனைப்படி செய்யலை. கர்த்தர் சொல்கிறாரு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு. ரைட்? ஆராதனை பலியெல்லாம் எப்படி செய்யப்படணும்னு கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு.
யார் ஊழியம் பார்க்கணும், யார் ஊழியம் பார்க்கக்கூடாதுன்னு கர்த்தரே ஊழியம் சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை கவனிங்க. ஐ வாண்ட் யூ டு see that. அது நல்லா கவனிங்க. ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி, யார் இவனே யோசனை பண்ணுறான், இவனா ஒன்று பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி, இவன் உண்டாக்குறான் பாருங்க. இவன் யோசனை பண்ணி, இவன் திட்டம் போட்டு, இவன் செய்கிறான். பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். அவங்க சொன்னாங்களா எங்களுக்கு வருத்தம்? இல்லை, இவனே சொல்கிறான் உனக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள். வயலேஷன் பாருங்கள். ரைட், ஒரு ஒரு கண்ணுக்குட்டியை உருவாக்கி இதுதான் தேவன் சொல்கிறான். ஏற்கனவே ஒரு தடவை பண்ணி தான் ஆல்மோஸ்ட் அழிஞ்சு போனாங்க இல்லையா, சீனாய் மலைக்கிட்டேயே. ரைட், அப்போ 1 இப்போ 2. கர்த்தரோட கட்டளை என்ன? நானே தேவன் இல்லையா, உங்களுக்கு என்னை தவிர்த்து வேறு தேவர்கள் இருக்கக்கூடாது. தேவன் ஒருவர் என்பது பிரதானமாக போதிக்கப்படுகிற ஒரு போதனை இல்லையா. என்ன சொல்கிறான்? உங்கள் தேவர்கள் ப்ளூரல் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். போயிட்டு வர்றதுக்கு ஈஸியாக. இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் இங்கே போங்க, அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் அங்கே போங்க. ரைட், இந்த காரியம் பாவம் ஆயிற்று. இவங்களா ஒன்று உண்டாக்குறாங்க. ரைட், இது அவங்களுடைய பாவத்தை போக்கலை, அவங்களுக்கு உதவியை கொண்டு வரல. இவங்க உண்டு பண்ணின காரியமே இவங்களுக்கு பாவம் ஆயிற்று. பாவத்தை போக்குறதுக்கு பதிலாக, பாவத்தை நீக்கிறதுக்கு பதிலாக பாவத்தை ஆட் பண்ணுச்சு, கூட்டி சேர்த்துச்சு. ரைட், புரியுதா? அது மட்டுமல்ல, கவனிங்க. அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராய் இராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியர்களாக்கினான். இப்போ இவனா சூஸ் பண்ணுறான். கர்த்தர் சொன்ன ஆசாரியர்களை விட்டுட்டு இவனா ஆசாரியர்களை தெரிந்தெடுக்கிறான். யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகை கொப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியில் எரோபயாம் ஒரு பண்டிகையை கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தலிலே தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளின் ஆசாரியர்களை பெத்தலிலே ஸ்தாபித்து. கவனிங்க, திரும்ப திரும்ப என்ன சொல்லப்படுகிறது? அவன் உண்டு பண்ணின, தான் உண்டாக்கின, தான் உண்டு பண்ணின. கர்த்தர் உண்டு பண்ணுற ஒரு வழிமுறை இருக்கிறது, மனிதன் உண்டு பண்ணுகிற ஒரு வழிமுறை இருக்கிறது. மனிதனுடைய ஞானம், மனிதனுடைய வழி, மனிதனுடைய பலம் அவனை ரட்சிக்க முடியாது. இவன் நினைக்கலாம் இது கரெக்ட், இது ஒர்க் ஆகும், இது நம்மளுக்கு லாபம் அப்படின்னு இவன் நினைக்கலாம். ஆனால் அவன் நினைக்கிறதுனால அது சரி கிடையாது. இவன் பாவத்தை போக்கும், இது நமக்கு உதவி செய்யும். இன்ஃபேக்ட் எரபாம் இதை ஏன் செஞ்சான்னா அவனுக்கு தெரியும் கர்த்தர் மட்டும்தான் மெய்யான தேவன்னு. ஆனால் தன்னுடைய ராஜ்யத்தை பாதுகாக்கிறதுக்காக இதெல்லாம் செய்கிறான். இவனே ஒரு காரியத்தை உண்டு பண்ணி மக்களுக்கு கொடுக்குறான். அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறாங்க பாருங்க. 33ஆம் வசனத்தை கவனிங்க. தன்மனதில் சொல்லுங்க, தன்மனதில் தானே நியமித்து கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியில் பெத்தலிலே தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தில் பலியிட்டு தூபங்காட்டினான். இது எல்லாமே யார் உருவாக்கினது? எரபயாம். கர்த்தர் கொடுத்தது கிடையாது. அவனே ஒரு காரியத்தை உண்டாக்கி தன்னுடைய மக்களுக்கு கொடுக்குறான். அவங்களும் அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. இதோடைய ரிசல்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எரபயாம் குடும்பமே அழிஞ்சு போச்சு. ரைட், மொத்த குடும்பமும் டோட்டலாக காலி. அவன் சந்ததியார் போலாம் அழிந்தார்கள். அவன் ராஜ்யம் தன்னிடத்தில் பாதுகாக்கப்படும் நினச்சான். ராஜ்யம் அவனிடத்திலும் சரி அவன் குடும்பத்தார் இடத்திலும் நிலை நிற்கவில்லை. கர்த்தர் என்ன வழிக்கு சொல்லி கொடுத்துருந்தாரு ராஜ்யத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு? எனக்கு கீழ்ப்படி, என்னை பின்பற்று, நான் ஒரு ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்துவேன். இவன் தானே ராஜ்யத்தை பாதுகாத்துக்கணும்னு ஒரு முடிவு பண்ணி ரைட், கர்த்தரை விட்டு விலகிட்டு தேவ மக்களையும் கர்த்தரை விட்டு விலக பண்ணி ராஜ்யத்தை பாதுகாத்துக்கணும்னு நினச்சா. முடிஞ்சா? முடியல. எந்த ராஜ்யத்தை பாதுகாத்து கொள்ளணும்னு நினச்சானோ அந்த ராஜ்யத்தை அவன் இழந்து போனான். ரைட், புரியுதா? தேவ மக்களும் பாருங்கள் இதனால் பல விதமான கஷ்டங்களுக்குள்ளேயும்
நியாய தீர்ப்புகளுக்குள்ளேயும் நுழைந்தார்கள். புரியுதா? மனிதனாக ஒரு காரியத்தை உண்டாக்கும்போது அதோடைய விளைவு விபரீதமாக முடியுது பாருங்க. நானாக உன்னை ஏற்படுத்துகிறேன், நானாக ஒன்று செய்கிறேன் அப்படின்லாம் போகக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்க்கணும். கர்த்தருடைய வழி எது? கர்த்தருடைய வழி இயேசு. அதனால தான் ஆண்டவராக இயேசு இப்படி சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அவர் மூலமாக தான் ஜீவன், அவர் மூலமாகத்தான் ரட்சிப்பு, அவருடைய இரத்தம் தான் பாவ நிவாரணம், அவர் தான் தேவ ஆட்டுக்குட்டி. அவரால் மட்டுமே உலகத்தின் பாவத்தை போக்க முடியும். வேறு யாராலையும் முடியாது, வேறு எதனாலையும் முடியாது. மனுஷன் சொல்ல 1000 வழி இருக்குது. அவன் சொல்கிறதுனால அதெல்லாம் கரெக்டுன்னு கிடையாது. அவன் சொல்கிறதுனால அது அப்படித்தான்லாம் கிடையாது. கர்த்தர் என்ன பாதை உண்டு பண்ணியிருக்கிறாரோ அதுதான் பாதை, அது மட்டுமே பாதை, அது மட்டுமே உங்கள் பாவத்தை போக்க முடியும், அது மட்டுமே உங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வர முடியும், அது மட்டுமே நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். வேறு வழியே கிடையாது. புரியுதா? ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் போய் பார்க்கலாம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். எபேசியர்கள் நிருபம். மனிதனுடைய முயற்சி, கர்த்தருடைய வழிமுறை, இது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதைத்தான் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம். இங்கே ரட்சிப்பை குறித்து ஒரு சில காரியங்கள்லாம் நமக்கு போதிக்கப்படுகிறது. கர்த்தர் தேவ கிறிஸ்துவின் சரீரத்தை குறித்தும் அதில் இருக்கிற ஊழியங்களை குறித்தும்லாம் போதித்து கொண்டு வரும்போது ஒரு சில முக்கியமான வெளிப்பாடுகளை நமக்கு இங்கே கொடுக்குறார். கவனிங்க, ஆண்டவராக இயேசுவை குறித்து இங்கே ஒரு வெளிச்சம் கொடுக்கப்படுகிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை, அதாவது பாதாளத்தில் பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா நீதிமான்கள் கூட பூமிக்கு அடியில் தான் இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் உடைய மடி பரதேசம் எனப்பட்ட இடத்துல அவங்க எல்லாருமே இருந்தாங்க. ஏன்னா எல்லாரும் இந்த மனுக்குலத்தின் பாவத்திற்கு ஆண்டவராக இயேசு நிவாரணம் உண்டு பண்ணும் வரைக்கும் அவங்களும் பூமிக்கு அடியில் தான் இருந்தாங்க. அவங்களும் ஒரு சிறை போல் ஒரு இடத்துல தான் இருந்தாங்க. அவங்களும் பரலோகத்துக்கெல்லாம் போகல. ஆண்டவராக இயேசு மீட்பை உண்டு பண்ணி ரத்தத்தை சிந்தி நித்திய மீட்பை உண்டு பண்ணதுக்கு அப்புறம்தான் கர்த்தரே போய் அவங்கள விடுவித்து பரலோகத்துக்கு தன்னோட கூட கூட்டிகிட்டு போகிறார். சரி, அதுதான் இங்கே போதிக்கப்படுகிறது. சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதினாலே, கவனிங்க, ஏறினார்னா பரலோகத்துக்கு ஏறினார் இல்லையா என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா. பூமியின் தாழ்விடம்னா பாதாளம். கவனிங்க, பரலோகத்துக்கு ஏறுறதும் சரி, பாதாளத்துக்குள்ளே இறங்குறதும் சரி, இது ரெண்டும் மனுஷனால் முடியாத காரியம். மரித்து பாதாளத்துக்குள்ளே போகிறது அது வேறு. உயிரோடு இருக்கும்போது பாதாளத்துக்குள்ளே யாராலையா போக முடியுமா? அங்கே இருக்கிறவங்கள மீட்க முடியுமா? ஏசப்பா செஞ்சது செய்ய முடியுமா? பாதாளத்துக்குள்ளே போய் அங்கே சிறை இருக்கிறவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வர முடியுமா? முடியாது. அங்கே பாதாளத்துக்குள்ளே சிறை இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு பரலோகத்துக்கு போக முடியுமா? ஏற முடியுமா? மரம் ஏறுறதே நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் மரம் ஊச்சிக்கு ஏறுவீங்க? நல்லா கொஞ்சம் உயரமான மரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எத்தனை பேர் மேலே ஏறுவீங்க? நிறைய பேரால் முடியாது தானே. ஒரு சிலருக்கு மாடி ஏறுறதே பெரும்பாடாக இருக்குது. மரம் விடுங்க, படிக்கட்டு வச்சு மாடி ஏறுறதுக்குள்ளே போய் பாதி மூச்சு வாங்கிடுது இல்லையா. மரம் ஏறுறாங்களாம். மரம் ஏறுறதுன்னா அது முடியுமா? சரி, எத்தனை பேர் மலை ஏறுவீங்க? படிக்கட்டில் நீங்களாம் ஏறுவீங்களா? எத்தனை பேர் ஏறுவீங்க? சரி, படிக்கட்டு விடுங்க. ஹைக்கிங்லாம் போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹைக்கிங் போவீங்களா நீங்கள்? எத்தனை பேரால் முடியும்? முடியாது. சரி, சிகரம் மவுண்ட் எவரெஸ்ட் யோசிச்சு பாருங்கள். எத்தனை பேரால் மவுண்ட் எவரெஸ்ட் கிளைம் பண்ண முடியும்? முடியுமா? அதுக்கே பெரும்பாடாக இருக்குது. அதுவே ஒரு சிலர் தான் முடியுது. நிறைய பேர் ஏறுற வழியே செத்து போகிறாங்க, அது வேறு விஷயம். எத்தனை பேர் கடல் பிரயாணம் நல்லா பண்ணுவாங்க? நிறைய பேர் கப்பலில் ஏறினோடனே வாந்தி வந்துடும். ஒரு சிலர் பாதுகாப்பாக எல்லாம் இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருப்பேன். கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சுன்னா அவ்வளோதான் இல்லையா.
கர்த்தர் வந்து பாருங்கள், நீ 7 கடலை தாண்டு, மலை ஏறு, வானத்துக்கு ஏறி வா அப்படின்லாம் மனுஷன்ட்ட சொல்லலை. அதெல்லாம் அவர் செஞ்சார். பரத்திலிருந்து இறங்கி அவர் வந்தார். குற்றமற்ற வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். தன்னையே பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் மரித்தார் நம் பாவங்களுக்காக. அவர் பாதாளத்துக்குள்ளே இறங்கி போனார். அவர் பிசாசை தோற்கடித்தார். அவர் மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோலை அவர் எடுத்தார். அவர் சிறையிலிருந்து உங்களை கூட்டிகிட்டு அவர் மறுபடியும் பரமேறினார். அவர் நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். இதெல்லாம் அவர் செஞ்சிருக்கிறார். நம்மளால் செய்ய முடியுமா? முடியாது. அதனால தான் நான் ஏறுறேன், நான் இறங்குறேன்லாம் சொல்லக்கூடாது. பிரயோஜனமே கிடையாது. 11 வாசிங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றியும் விசுவாசத்திலும் அறிவிலும், இது வேண்டாம், இதை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ரோமருக்கு போகலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் பாருங்கள். இங்கே அதோடு சம்மந்தப்பட்டு ஒரு சில காரியங்களாம் இங்கே சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா டு ஜீசஸ். 6ஆம் வசனம். விசுவாசத்தினாலாகும் நீதியானது. அதாவது நீதியை வந்து பழைய ஏற்பாட்டில் நீங்கள் கிரியைகள்னால் சம்பாதிக்கணும். நற்கிரியைகள் செய்து தீமையானவைகளை வெறுத்து தீமையானவைகளை விட்டு விலகி நற்கிரியைகளை ஒருத்தன் பின்பற்றும்போது அவனை வந்து நீதிமான் பழைய ஏற்பாடு அழைக்கிறது. நீதிமன்ற அதனால் அவங்க வந்து பெர்ஃபெக்டாக வாழ்ந்தாங்கன்னு கிடையவே கிடையாது. யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. பெரிய பெரிய நீதிமான்கள்லாம் பாவம் பண்ணியிருக்காங்க. ஆபிரகாமில் ஆரம்பித்து மோசே, தாவீது, சாலமன் எல்லாருமே. சரி, அதனால் பெர்ஃபெக்ஷன் கிடையாது. ஆனால் பாருங்கள், நீதியை பின்பற்றுகிறார்கள். நீதியான வாழ்க்கை வாழ அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். குற்றமற்ற விதத்தில் வாழும்படி பிரயாசப்பட்டார்கள். தீமையை விட்டு விலகினார்கள். அப்படின்னா கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் மீது அன்பு வைத்தார்கள்னா பழைய ஏற்பாட்டில் அவங்களெல்லாம் நீதிமான் அப்படின்னு வேதம் போதிக்குது. நீதிமான் சொல்கிறதுனால அவங்களாம் பாவமே செய்யாதவங்க கிடையாது. இல்லை, எல்லாருமே செஞ்சாங்க. அதுக்கு தான் பழைய ஏற்பாட்டில் பலியெல்லாம் கர்த்தர் கொடுத்துருந்தார். அந்த பாவத்திலேருந்து நிவாரணம் உண்டாகணும். அவங்களுக்கெல்லாம் இறக்கம் காண்பித்து அவங்களுடைய குற்றங்களையும் மன்னித்தார் கர்த்தர். பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா நீதிமான்னா அப்படி செஞ்சால் நீதிமான். புதிய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா நீதிமான்னு கர்த்தர் அந்த ஒரு ஸ்தானத்தை வந்து இயேசுவை விசுவாசித்தவர் எல்லாருக்கும் கொடுக்குறார். இங்கே புதிய ஏற்பாட்டில் வந்து கிரியைகள் மூலமாக சம்பாதிக்கிறது இல்லை நீதிமான் அப்படின்ற அந்த ஸ்தானம். புதிய ஏற்பாட்டில் வந்து இயேசு எனக்காக மரித்தார், இயேசு என்னுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார், இயேசுவின் இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது, இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார். இயேசு தான் மெய்யான தேவன், தேவகுமாரன் அப்படின்னு விசுவாசித்து அவரை ஒரு மனிதன் கர்த்தராக ஏற்றுக்கொள்ளும்போது கர்த்தர் அவனை நீதிமான் என்று சொல்லுகிறார். இயேசு மீது வைத்த விசுவாசத்தின் நிமித்தம். புரியுதா? அதன் நிமித்தம் அவன் நீதிமான். சரி, அப்படிப்பட்ட நீதி என்ன சொல்லுது அப்படின்றது தான் இங்கே சொல்கிறார். அந்த விசுவாசத்தினால் உண்டான நீதி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? இப்போ நம்ம யாராவது பரலோகத்துக்கு ஏறி போய் ஏசப்பா வாங்க அப்படின்னு அவரை பிடிச்சி கொண்டு வர முடியுமா? வருவாரா? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார்? நம்மளால் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. கிறிஸ்துவ பரலோகத்திலிருந்து பூமிக்கு அனுப்புனது யார்? பிதா. நம் மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்து பிதா பூமிக்கு அனுப்புகிறாரு ஆண்டவராக இயேசுவை. மரித்தோரிலிருந்து அவரை உயிரோடு எழுப்பினது பிதா. தன்னுடைய சர்வ வல்லமையினால அவர் தன்னுடைய பலத்த கரத்தை நீட்டி நம்முடைய ஆண்டவராக இயேசுவை உயிரோடு கூட எழுப்பினார். இது ரெண்டையும் நம்மளால் செய்ய முடியுமா? முடியவே முடியாது. வாய்ப்பே கிடையாது, சாத்தியமே கிடையாது. மனுஷனால் முடியாததை தேவன் செய்திருக்கிறார். இப்போ நம்ம வேலை என்ன? அவர் கொடுத்திருக்கிற அந்த பரிகாரத்தை, அவர் கொடுத்திருக்கிற அந்த பதிலை ஏற்றுக்கொள்வது தான் நம்முடைய வேலை. அல்லேலூயா. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளில்
அப்போஸ்தலர்களுடைய போதனையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான். பேதுரு போதிச்சதும் சரி, இவங்க அப்போஸ்தலனாகிய பவுல் போதிச்சதும் சரி, அதுதான். இயேசு நிவாரணம், இயேசுவை ஏற்றுக்கொள். கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு, கர்த்தர் பதிலை உண்டாக்கி இருக்கிறாரு. உன்னுடைய மீட்பிற்கான பதில் இயேசு, உன்னுடைய பிரச்சனைக்கான பதில் இயேசு. இயேசுவை ஏற்றுக்கொள். அதைத்தான் அவர்கள் போதித்தார்கள். கர்த்தர் உண்டு பண்ணின பதிலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனுஷனாக உண்டாக்குறதுலாம் பதில் கிடையாது. பிரச்சனையாக அந்த அந்த மனுஷனுடைய ஞானம் தீர்க்க முடியாது. மனுஷனுடைய வழிமுறைகள் இந்த பிரச்சனையில் தொடக்கூட முடியாது. அது பெருகுமே தவிர குறையாது. புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஒரு வசனத்தை கவனித்து இன்னைக்கு போதனையை முடிப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். டைம் இருக்கான்னு பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, இங்கே 23 வாசிப்போம். அப்படி இருந்தும் தேவர் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவின்படியும் ஒப்புக்கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். கவனிங்க, தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனைப்படி. இது யாருடைய ஆலோசனை? தேவனுடைய ஆலோசனை. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து, யார் செஞ்சா? மனுஷன் செய்யலை, தேவன் செய்தார். யோசித்தது தேவன், நடத்தி முடித்தது தேவன். அவர் தான் இயேசுவை சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுக்கிறார். அவர் தான் அவரை பாதாளத்திலிருந்து உயிரோடு கூட எழுப்பினார். 24ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாது இருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கக்கூடாதபடி அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார். அதனால் என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். என்ன போதிக்குது அந்த வசனம்? இதுதான் இயேசு விசுவாசித்தார். பிதா என்னை பாதாளத்தில் விடமாட்டார், என்னை அழிவை காண விடமாட்டார், என்னை உயிரோடு எழுப்புவார் அப்படின்னு ஆண்டவராக இயேசு இதை விசுவாசித்து தான் போனார். ஹல்லேலூயா. ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்தில் என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்சம் கீழே போகலாம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 32. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாம் சாட்சிகளாக இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் உயர்த்தப்பட்டு பிதாவுடைய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாய் இதை பொழிந்தருளினார். ஹல்லேலூயா. அதே அதிகாரம் 38ஆம் வசனத்தை கவனிங்க. ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் படித்து பாருங்கள். 3ஆம் அதிகாரத்தையும் படித்து பாருங்கள். இதிலெல்லாம் இதை குறித்து அதிகமாக சொல்லப்படுகிறது. 38 பேர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த பாவம் மன்னிப்பு, அந்த பாவத்தினால் உண்டாகிற அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை, இதெல்லாம் யார் மூலமாக வரும்? இயேசு கிறிஸ்துவின் நாமம். பேதுரு இப்படி சொல்கிறார் 4ஆம் அதிகாரத்தில். கொஞ்சம் கவனிங்க. 4:12 வாசிங்க. அவராலே அன்றி, இயேசுவாலேயே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். அந்த கட்டளையிடப்படவும் இல்லை என்பதை கவனிங்க. அது எதை காமிக்குது? தேவன் கட்டளையிடப்படவில்லை, கட்டளையிடவில்லை. தேவன் கொடுக்கல, அவர் கொடுக்கறது தான் வழி. நம்மளாம் உண்டாக்குறதெல்லாம் வழி கிடையாது. தேவன் இயேசுவைத்தான் பதிலாக கொடுத்திருக்கிறார். இயேசுடைய நாமத்தைத்தான் பதிலாக கொடுத்திருக்கிறார். இயேசுடைய ரத்தம்தான் பதில். அப்போ அவர் இதான் பதில்னு சொல்கிறாருன்னா, மனிதன் அதை ஏற்றுக்கொள்ளும் போது மட்டுமே பாவம் மன்னிப்பை பெற முடியும், சாபத்திலிருந்தும்
ரைட், மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட முடியும், ரைட், நித்திய ஜீவனை அடைய முடியும், ஆசீர்வாதங்களை அடைய முடியும் இயேசு மூலமாக மாத்திரமே. வேறு எதுவுமே பதில் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அடுத்த வாரம் முழுவதும் வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் ஸ்டடி இருக்காது. ரைட், ஈஸ்டர் முடிஞ்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ஆரம்பிப்போம். அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பு, குட் ஃப்ரைடே அன்னைக்கு குட் ஃப்ரைடே மெசேஜ் தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் ரெண்டும் சேர்த்து பப்ளிஷ் பண்ணுவோம். அதே மாதிரி ஈஸ்டர் மெசேஜும் சாட்டர்டே பப்ளிஷ் பண்ணுவோம். ஈஸ்டருக்கான மெசேஜ், ரைட், உயிர்த்தெழுதலை குறித்த போதனை, நம்ம ஆண்டவராகிய இயேசுவுடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடும் விதத்தில் சனிக்கிழமை, இந்த சனிக்கிழமையில் அடுத்து வருகிற சனிக்கிழமை இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயுமே மெசேஜ் பப்ளிஷ் பண்ணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். மறந்துடாதீங்க, அடுத்த வாரம் ஈவினிங்கில், அடுத்த வாரம் மட்டும் வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் ஸ்டடி இருக்காது. வெள்ளிக்கிழமை பெரிய வெள்ளி அன்று குட் ஃப்ரைடே மெசேஜ் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயுமே பப்ளிஷ் பண்ணுவோம். அதே மாதிரி சாட்டர்டே ஈஸ்டர் மெசேஜ் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயுமே பப்ளிஷ் பண்ணுவோம். ரைட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.